ஒத்த கொலுசு. என்ன புது பொண்ணு மாதிரி அப்பப்ப ஒதுங்கி ஒதுங்கி வந்து உட்கார்ற? ஓ சாரி, நீ புது பொண்ணுதான் இல்ல? சரிதான், ஹல்தி ஃபங்க்ஷனை சும்மா தெரிக்க விட்டுட்டோம்ல. நீ என்ஜாய் பண்ணியா? நான்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணேன். ஏய் என்னாச்சு? ஏய் சொல்லு. இன்னைக்கு நீ எவ்வளவு ஹாப்பியான மெமரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ண வேண்டிய நாள். இன்னைக்கு போய் நீ இப்படி கண் கலங்கலாமா? எமோஷனல் அழுகையா? யாருக்கும் கிடைக்காத மாதிரி ஒரு புருஷன் நமக்கு கிடைச்சிட்டானேன்னு அழுறியா? விடியா, நீ போ. இங்க பாரு சத்யா, நீ எதுக்கு ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஸ்ருதியும் அத்தையும் வார்டனை வச்சு இவ்ளோ டிராமா பண்ணுவாங்க நானும் நினைக்கல. அவங்க ரெண்டு பேருமே என்னைக்குமே ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதான் அவங்களோட நேச்சர். நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டேன்னு வையேன், நாம நம்ம லைஃப வாழ முடியாது சத்யா. ஆமா சத்யா, நிஜமா தான் சொல்றேன். இன்னைக்கு கூட பாரு, அவங்க என்னமோ ஒன்ன கார்னர் பண்ணணும் தான் வார்டன் கிட்ட பேசி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல, பாம் மாதிரி வெடிக்கும்னு அவங்க நினைச்ச ஒண்ணு புஸ்ஸுன்னு போயிடுச்சு. அவ்வளவுதான். உனக்கு என்ன பத்தி தெரியும். நான் உன்னை எந்த சூழலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் சத்யா. அத மட்டும் நீ நம்பு. அவங்களுக்காகலாம் நீ அழக்கூடாது. சரி, நான் அழல. சத்யா, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. என்னால நம்பவே முடியல. நான் டைமர் எல்லாம் போட்டு வச்சிருக்க பாத்தியா? நாம ரெண்டு பேரும் இப்ப வரைக்கும் யாருமே வாழாத மாதிரி ஒரு லைஃப வாழணும் சத்யா. ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னூன்லாம் சொல்லாம இனிமே அர்ஜுன் சத்யா மாதிரி ஒரு ஜோடியா இருக்கணும்னு எல்லாரும் சொல்லணும்.